சமீபத்தில் சென்னையில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்ட்டு பாதி பேருக்கு தெரியாது. அப்படி என்ன நிகழ்வுன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் February 4-5 அப்போது சென்னை ட்ரேட் சென்டரில் கிளைமேட் சம்மிட் 3.0 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் சீஃப் மினிஸ்டரோட ஓப்பனிங் ஸ்பீச்லேயே கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம முக்கியமாக எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இதை பற்றின சீரியஸ்னஸை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு முதல் தேவை பிரச்சனையோட தீவிரத்தை உணர்றது. ஸோ இது எப்படி செயல்படுத்த போகிறாங்க? ஒரு சாதாரண பாமரங்கிட்ட போய் தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட போய் பருவநிலை மாற்றத்தினால இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க எப்படியும் பொருட்படுத்த போகிறதில்ல. ஸோ இதை எளிய தலைமுறையிலேருந்து கொண்டு போகணுன்ற ஒரு முடிவை இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்காக தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஈகோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணுறது மூலமாக மாணவர்களுக்கு கிளைமேட் எஜுகேஷனை சொல்லித்தர போகிறாங்க. ஸோ எப்படி பருவநிலை மாற்றத்துலேருந்து நம்ம விடுபட முடியும், பருவநிலை மாற்றம்னா என்ன, பருவநிலை மாற்றத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இயற்கை சார்ந்து நடவடிக்கைகள் எடுக்க முடியுன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு இயக்கமாகவே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் எஜுகேஷனை கொண்டு போக போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் முறையாக கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு தனியாக மிஷன் ஆரம்பித்து அதுக்குன்னு பட்ஜெட்டில் நிதியுமே ஒதுக்கி அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்தோட அப்டேட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.